இன்டர்வியூலாம் எப்படி இருந்துச்சு? அம்மா, நான் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திபன் சார் அங்கே வந்தாங்க. பார்த்திபன்னா யாரு? ஓ, நம்ம தீபிகாவோட மாமியாரோட அக்கா பையன்ல. ஓ சரி சரி, சொல்லு. அவங்க சென்னையில் பெரிய கம்பெனி வச்சுருக்காங்களாம்மா, அதில் எனக்கு வேலை போட்டு தாரேன் அப்படின்ட்டு சொல்லி சென்னைக்கு வர சொல்கிறாங்கம்மா. சென்னைக்கா? சென்னைக்கெலாம் வேண்டாம். சென்னைக்கு இப்போ ஒன்று யார் வேலையை போச்சுன்னா, ஒரு வருஷம் இங்கே நம்ம ஊரில் வேலை பாருட்டு சொல்லியிருந்து சென்னை வரைக்கும் என்னால் அனுப்ப முடியாது. ப்ளீஸ்மா, சென்னை எங்கே இருக்குது? நம்ம ஊர்லேருந்து ஒரு பஸ் ஏறுனா சென்னைக்கு போயிடலாம். அங்கேருந்து நினச்ச உடனே இங்கே வந்துடலாம். ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? சென்னை இங்கே தானம்மா இருக்குது. ஏம்மா ப்ளீஸ்மா, நான் போகிறேம்மா. எனக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். வெளியிலையும் 4 பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் அமையும். ப்ளீஸ்மா, போகிறேம்மா ப்ளீஸ்மா. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. நம்ம ஊருக்குள்ளே ஏதாவது வேலை பார்க்குறதா இருந்தால் பாரு, இல்லைன்னா நீ வேலைக்கே போக வேண்டாம். அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ்மா. என்ன மீனாட்சி, காவியா தான் இவ்வளோக்குள்ளே கேட்குறாளா? வேற என்ன, போயிட்டு வரட்டும். அவள் ஆசைப்படியால, ஒரு வருஷம் தானே, போயிட்டு வரட்டும்மா. ஆமாம்மா, போயிட்டு வரேம்மா ப்ளீஸ்மா. நீ என்ன சொன்னாலும் சரி காவியா, நீ சென்னைக்கு போகிறதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். என்ன மீனாட்சி, பொண்ணு ரொம்ப ஆசைப்படியால, போயிட்டு வரட்டும்னு அதானே இருக்குது சென்னை. இன்னும் ஒரு வருஷம் வேலை பார்ப்பா, அதுக்கு பிறகு நாம் சொல்கிற மாப்பிள்ளையே கெட்டிக்கிட்டு சந்தோஷமாக வாழ போகிறா. ஒரு வருஷம் தானே, போயிட்டு வரட்டும். விடு விடு, நீங்கள் பேசாதீங்க. அவள் இங்கேயே எங்கேயாவது வேலைக்கு போகிறதுனா போகட்டும், இல்லைன்னா வீட்டில் இருந்து சமையல் கற்றுக்கிட்டட்டும். அம்மா, சென்னைக்கு போனால் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்லம்மா. வாரம் வாரம் சனி ஞாயிறு ஆனால் இங்கே கிளம்பி வந்துடுவேம்மா. இதில் உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை இருக்குது? சனி ஞாயிறு 2 நாள் உங்கள் கூட தானம்மா இருக்க போகிறேன். 5 நாள் தானே, நான் ஏதாவது கற்றுக்கிடியம்மா. வேறு நான் படித்ததுக்கு என்னம்மா பிரயோஜனம் இருக்குது? நான் ஏதாவது கற்றுக்கிடியம்மா ப்ளீஸ்மா, அனுப்பும்மா. நீ சொல்கிறதெல்லாம் சரி வராது காவியா. உன்னை 800 டிகிரி படிக்க வச்சதுக்கே நம்ம சொந்தக்காரங்க முணுமுணுத்துட்டே இருந்தாங்க. இதில் சென்னைக்கு வேலைக்கு அனுப்புனா அவ்வளோதான். மீனாட்சி, நீ என்ன சொல்கிற? என்ன சொல்ற நீ? நம்ம பிள்ளை மேல நமக்கு தான் நம்பிக்கை இருக்கணும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவ சந்தோஷத்தை நம்ம கெடுக்க கூடாது. சே, நம்ம பொண்ணு மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைங்க. வீணா எதுக்கு ஊர் வாயில அறப்படணும்? அதுக்காக தான் சொன்னேன். சரி விடு. காவியா, நீ இதுவரை எங்களை பிரிஞ்சு இருந்ததே இல்லையம்மா. எப்படி ஹாஸ்டல்ல சமாளிப்பா? அப்பா, கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா, இருந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன்ப்பா. நான் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்லப்பா, நான் சமாளிச்சுக்கிறேன்ப்பா. ஆமாம் காவியம்மா, நீ எங்களை பிரிஞ்சு எப்படி ஹாஸ்டலில் தனியாக இருப்ப? அம்மா, சனி ஞாயிறுன்னு இங்கே வந்துடுவேம்மா. மீதி 5 நாள் தானம்மா, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறியம்மா. என் ஃப்ரெண்டு நந்தினி உனக்கு தெரியும்லம்மா, அவளும் சென்னையில் தான் வேலை பார்க்கா. நான் அவள் கூட தங்கிக்கிடுவேன், எப்படியாவது சமாளிச்சுப்பேன். அவள் சென்னையில் என்னென்ன எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லி தருவாம்மா. ஒன்றும் நீ கவலைப்படாதம்மா ப்ளீஸ்மா. சரின்னு சொல்லுமா, சரின்னு சொல்லுமா ப்ளீஸ்மா. நீ சந்தோஷமா சரின்னு சொல்லுமா. அப்பா பேர் உடனே என்னைய புரிஞ்சுக்கிட்டாங்க. நீனும் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லுமா. சரின்னு சொல்லுமா. மீன் வெளியில் போய் இருந்து பார்த்தா தானே அவளுக்கு 4 மனுஷங்களை பற்றி தெரிய வரும். போய் இருந்து பார்த்துட்டு வரட்டும், சரிட்டு சொல்லு. பாருமா, அவ உன்னையே பார்த்துட்டு இருக்கா. நீ என்ன சொல்லுவான்னு சொல்லுமா, ஏதாச்சும் சரின்னு சொல்லு. அப்பாவும் மோவலும் சேர்ந்தா நினைச்சதை சாதிச்சிடுவீங்களே. சரி, போயிட்டு வா. ஆனால் லீவு விடும்போது நீ இங்கே இருக்கணும். சனி நேரம் நீ இங்கே தான் இருக்கணும், சரியா? சரிம்மா சரிம்மா, கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா, என் செல்ல அம்மா. சரி சரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, போய் தூங்கு. சரிம்மா, நான் போய் படுக்கேன். நாளைக்கு காலையில் எந்திரிச்சு எல்லாம் பேக் பண்ணி சென்னைக்கு கிளம்பணும். அதனால நான் போய் படுக்கேம்மா. குட் நைட்மா. குட் நைட்ப்பா. போய் படு. குட் நைட். குட் நைட் காவியம்மா, நிம்மதியாக படு. காலையில் உள்ள வேலையை எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கிடலாம். கவலைப்படாத, போய் படுமா. சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா. எல்லாம் உங்களால் தான். உங்கள் பிள்ளைக்கு ரொம்ப ஓவராக செல்லம் கொடுக்குறீங்க. சென்னை வரைக்கும் போய் வேலை செய்யணுட்டு ஏதாவது தலையில் தான் இருக்குது. பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன பேசுவாங்க? எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனாட்சி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், நீ கவலைப்படாத. சரி வா, போய் படுப்போம். அம்மாவும் அப்பாவும் எப்படியோ சம்மதிச்சிட்டாங்க. சரி, இதை பார்த்தி சார்ட்ட சொல்லிடுவோம். நாளைக்கு காலையில் கிளம்பி போயிடலாம். ஹலோ பாரதி சார், நான் காவியா பேசுகிறேன். சொல்லு காவியா. சாரி சார், இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இது என்ன டிஸ்டர்ப்? அதுதான் தினமும் என்ன தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறிய பேபி. அப்படியே தூங்கினாலும் கனவுல வந்து என்ன இம்சை பண்ணுற. என்ன பண்ண? ஹலோ ஹலோ சார், இருக்கீங்களா? காவியா, நான் லைனில் தான் இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லு. எங்கள் வீட்டில் சென்னைக்கு வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க சார். நான் எப்போ வந்து ஜாயின் பண்ணணும்? ஹே, வாழ்த்துக்கள் காவியா. ஒரு வழியாக அவங்க அம்மாவையும் அப்பாவையும் சம்மதிக்க வச்சுட்டேன். வெரி குட். நீ நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிடு. யுவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ் ரெடி.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே காவியா, நீ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வந்துடு. மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கிடலாம். ஓகே சார், பாய், குட் நைட். ஓகே காவியா, குட் நைட். நாளைக்கு சந்திக்கலாம். என்ன தூக்கமே வர மாட்டேக்கு. பொதுவாகவே இவளை பார்த்ததுலேருந்து நம்மளுக்கு தூக்கம் வர்றது கிடையாது. இதில் வேற நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்லேயே வேலைக்கு வர எங்கே தூங்க. சரி, தூங்க முயற்சி பண்ணுவோம். அம்மா அம்மா, நான் ரெடி ஆயிட்டேன். அப்பாவும் அங்கே எல்லாம் பார்சல் போட்டு ரெடியாக வச்சிருக்காரு. சரி, இனி கிளம்ப வேண்டியது தான். காவியம்மா, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்ன 1/2 மணி நேரம் தான் இருக்குது. கிளம்பலாமாம்மா? அப்பா, நான் தனியாவே போயிடுவேன்ப்பா. நீங்க கஷ்டப்பட்டு அலையாண்டப்பா, நான் தனியாவே போயிடுவேன். இல்லை காவியம்மா, நான் வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த சிரமமும் இல்லை. இல்லப்பா, நீங்க பஸ் ஸ்டாண்ட் வரை வந்து என்னை பஸ் மட்டும் ஏற்றி விடுங்கப்பா. அங்கே என் ஃப்ரெண்டு நந்தினி எனக்காக காத்திருப்பா. அவ என்னைய ஹாஸ்டல் கூட்டிட்டு போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துருவா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. நீங்க என்னை பஸ் மட்டும் ஏற்றி விட்டா போதும்ப்பா. நீங்க வரண்டாப்பா. என்ன காவியா, சென்னைக்கு கிளம்புறியா? வேலை கிடைச்சிருக்கா? ஆமா பெரியம்மா, போயிட்டு வரேன் பெரியம்மா. என்ன தம்பி, இவ்வளோ தூரம் பொண்ணை அனுப்பணுமா என்ன? உலகம் ரொம்ப மாறி கிடக்குது. ஐயோ, இவங்க என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. இந்த பெரியம்மா வந்தாலே ஏதாவது 7:30 தான் இழுத்து விடும். இன்னைக்கு என்ன இழுத்து விட போகுதோ தெரியல. ஐயோ கடவுளே. இதெல்லாம் இப்போ இங்கே வரலன்னு யார் அழுதா? இப்போ எதுக்கு இங்கே வந்துச்சு? ஏதாவது சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தும், இல்லைன்னா வருத்தத்தை தரும். இதுதான் இதோட வேலை. ஐயோ, உலகம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன அண்ணி? நாம் ஒழுங்காக இருந்தாலே போதும். நீ சொல்கிறது கரெக்டு தான். அதுக்கு நாமளும் ஒழுங்காக இருக்கணும்லப்பா. ஏதோ படிக்க வச்சோமா, காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சோமா அப்படின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பொட்ட பிள்ளைய அங்கே அனுப்புனேன் இங்கே அனுப்புனேன், இது நல்லாவா இருக்கு? நம்ம பெத்த பிள்ளைங்க மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும் அண்ணி. எனக்கு அந்த நம்பிக்கை என் பிள்ளை மேலே இருக்குது. என் மகளுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுத்து தான் நான் வளர்த்துருக்கேன். அது இல்லை தம்பி, நாம் நம்ம பிள்ளைய நல்லது சொல்லி தான் வளர்த்து வச்சிருப்போம். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்ல. நம்ம பொண்ணு நல்லா இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க மனசை கெடுக்க தான் பார்ப்பாங்க. என் பிள்ளைய பற்றி எதுக்கு இவங்க இப்படி பேசுகிறாங்க? ஏதாவது வம்பு இழுக்கிறதுக்காகவே இவங்க வருவாங்க. நம்ம இப்போ ஏதாவது பேசினாலும் அது சரிப்பட்டு வராது. என்ன செய்ய? நாம் ஒழுங்காக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நம்ம கவலைப்படண்டா அண்ணி. அதுவும் இல்லாமல் என் மகளுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளை பெற்றவங்கள பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் யோசிக்கணும்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். என் மகளுக்கு எல்லாமே தெரியும். அவள் அப்பா அம்மா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்னு எனக்கும் தெரியும். நம்ம குடும்பத்துக்கு கலங்க விளைவிக்கிற மாதிரி அவள் எந்த முடிவும் எடுக்க மாட்டா. எனக்கு அவள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. அதனால என் பொண்ணை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் நீங்கள் எந்த கவலையும் படாண்டா அண்ணி. நிம்மதியாக இருங்க. சரிப்பா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஓரளவுக்கு தான் நானும் எடுத்து சொல்ல முடியும். இனி எது நடந்தாலும் நீங்களே பார்த்துக்கிடுங்க. நான் வந்தேன் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சதை. சரி, எடுத்துக்கிடாதது உன் விருப்பம். அவ்வளோதான், நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வரேன். சரி அண்ணி, போயிட்டு வாங்க. எங்களுக்கும் நேரம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். எப்பா, ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க. சரி காவியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வரேன். சரி பெரியம்மா, பாய் பெரியம்மா. சரி மக்களே, கிளம்புவோமா? சரிப்பா. இருங்க, தீபிகாவும் வரேன்ட்டு சொன்னா. அவளும் வந்துடட்டும். ஒரு எட்டு தங்கச்சியை பார்த்துட்டு போகட்டும். அம்மா, இப்போ மக்களே சொல்லிட்டு இருந்தேன். வா வா வா, தங்கச்சி கிளம்ப நேரம் ஆயிட்டு. சீக்கிரம் வா. ஆல் தி பெஸ்ட் டி. உடம்ப பார்த்துக்கோ. தனியாக இருக்க போற. ஹாஸ்டல் லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ஆமாம் மக்களே, நேரத்துக்கு நேரம் சாப்பிடு. சென்னைக்கு போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணு. கண்ட நேரத்தில் வெளியே சுற்றிட்டு இருக்காத. சரியா மக்களே? பார்த்து சூதகமாக நடந்துக்காங்க. எல்லாரும் கூடயும் நல்லபடியாக போயிட்டு வா மக்களே. சரிம்மா, கண்டிப்பாம்மா. நான் நல்லபடியாக தான் இருப்பேன். அடடா, 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எல்லாம் அவள் பார்த்துக்குவா. அம்மா காவியா, உன் ஃப்ரெண்டு நந்தினிக்கு சொல்லிட்டியாம்மா? சொல்லிட்டேன்ப்பா. அவ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என்ன பிக்கப் பண்றதா சொல்லியிருக்காப்பா. அவ தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு பக்கத்துல தான்ப்பா நான் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியே இருக்குன்னு சொன்னா. அதனால ஒன்றும் இல்லைப்பா, நான் அவ கூட ஹாஸ்டலில் தங்கிக்கிடுவேன்ப்பா. அதுல இருந்து ஆபீஸுக்கு போறது ரொம்ப கிட்டதான்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் பார்த்துக்குவேன்ப்பா. சரி, டைம் ஆயிடுச்சு, வா போவோம். சரிக்கா. சரிம்மா, போயிட்டு வரோம். சரி தீபிகா, சரி மீனாட்சி, நான் காவியாவை கொண்டு விட்டுட்டு வரேன். 2 பேரும் இங்கே இருங்க. சரிங்க. வா காவியா. சரி காவியா, பார்த்து போயிட்டு வா. லக்கேஜ் எல்லாம் பஸ்ஸில் ஏற்றி வச்சுட்டேன். நீ பார்த்து கவனமாக போயிட்டு வா. போயிட்டு ஃபோன் அடி, சரியாம்மா? சரிப்பா. ஓகேப்பா, பாய்ப்பா. போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, பாய்மா. கவனமாக போயிட்டு வாம்மா. காவியா சந்திக்கும் முதல் பிரிவு இது. இனி அவள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயமும் முதல் முறையாக
போகிறது என்பதை அறியாமல் பெற்றோர்களின் பிரிவை நினைத்து கண்ணீர் வடித்தாள் அந்த பேதை பெண். பிறகு காத்திருக்கும் புது வாழ்க்கையை எண்ணி தன் மனதை தேய்ச்சிக் கொண்டாள். ஆனால் காத்திருக்கும் அந்த புது வாழ்க்கை அவளுக்கு பல திருப்பங்களை அள்ளி வீசப் போகிறது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. பேருந்து நகர்ந்தது சென்னையை நோக்கி. அந்த காரிகையின் வாழ்க்கையும் நகர்ந்தது அடுத்த கட்டத்தை நோக்கி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மக்களே? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி. வாழ்க வளமுடன். பாய்.